நடிகை சங்கவியை உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? நம்ம தல அஜித்தோட 1993ல ரிலீஸ் ஆன அமராவதி அப்படின்னு ஒரு படத்தின் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரோ ஆனாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜயோட ரசிகன் அப்படின்னு ஒரு படத்துல ஹீரோயினியா இன்ட்ரோ ஆனாங்க. தமிழ் மொழி மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி மொழி படங்கள்ல இவங்களோட நடிப்புல ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. பல முன்னணி நடிகர்களோட நடித்துள்ள சங்கவி நம்ம தளபதி விஜயோட மட்டும் விஷ்ணு, கோயம்புத்தூர் மாப்பிள்ள, நிலவேவா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்களாம். சங்கவி நடித்த படங்கள்லாம் வெற்றி பெற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கவர்ச்சியா நடிக்கிறது அப்படின்னு தான் விமர்சனங்கள்லாம் கிளம்புச்சு. இவங்க கவர்ச்சியா நடித்தாலுமே கதைக்கும் கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ட் உள்ள படங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணி நடிப்பாங்களாம். சங்கவிக்கு 35 வயசை கடந்ததுக்கு அப்புறம் தான் 2016ல வெங்கடேஷ் அப்படின்றவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்லயும் டிவி நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்ட இவங்க திருமணத்துக்கு அப்புறமா சினிமா பக்கமே தலை காட்டல. ஸ்டார்டிங்ல தொடர்ந்து நம்ம தளபதி விஜய் மூவிஸ்ல அவருக்கு இணையா நிறைய படங்களை நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல. சோ இவங்களுக்கும் நம்ம தளபதி விஜய்க்கும் நல்லாவே கெமிஸ்ட்ரி இருக்கே அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இருக்க பத்திரிகை செய்திகள் எல்லாம் இவங்கள பத்தி ரூமர்ஸ் வராதனாலே கிடையாது. இன்னும் ஒரு படி போய் மேல சொல்லணும் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய்க்கும் சங்கவியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. சங்கவி இது குறித்து நானும் தளபதி விஜயும் கண்டிப்பா லவ் பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது போல நியூஸ் வரதுனால விஜய் படங்களை நடிக்கிறத என்னுடைய நண்பர்களும் சில தயாரிப்பாளர்களும் விரும்பல. அது மட்டும் இல்லாம விஜயோட பெயரும் சேர்ந்தே இந்த விஷயத்துல அடிபட்டுட்டே வந்துட்டு இருக்கு. இதனால இவரோட நலன் கருதியும் இனி விஜயோட சேர்ந்து நடிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்களாம். சங்கவி இப்போ சோசியல் மீடியால செம்ம ஆக்டிவா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்காங்களாம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.